இலக்கிய ஆன்மீக அறிஞான பட்டிமன்றம் ஒரு சுருக்கமான திருப்பறையோடு நாம் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி மிக அருமையாக பேசியிருக்கிறார் பேச்சாளர்கள். துறவரம் என்று பேசுகிற போது நமக்கு ஆஹா துறவரம் என்று சொல்லுகிறது. இல்லறம் என்று பேசுகிற போது ஆஹா இல்லறம் என்று சொல்லுகிறது. துறவரம் என்று சொல்லுகிற போது பட்சத்தை அவர் சொன்னார், ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுவிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுவிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. ஜெகதீஸ்வரன் போயிட்டாரான்னு கொண்டார், ஜெகதீஸ்வரன் போயிட்டாரான்னு கொண்டார். வாரி போயிருப்பாங்க திருமந்திர பேராசிரியராக கொண்டார், 23 எழுதிட்டார், 2 பேச்சு முடிச்சுக்கிறார், அதெல்லாம் வேலை இல்லை. வாரி உடனே யாராக இருக்காலும் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுவிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேர் சூரியன் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைத்து ஓடுகிறார். ஐயோ அது போய் சுடுகாட்டுக்கான பேர் அங்க நான் சார் வாழ்க்கை இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார், வாழ்க்கை சுடுகாட்டில் அங்க முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்து தலைவர் குடிச்சு கிளம்பினோம்னா அப்புறம் அப்படி ஆரம்பிச்சு நீரில் மூழ்கி நினைத்து ஒழிக்காக. இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம், உண்மை, தத்துவம் என்று துறவு, அந்த நேர்மையான துறவு பேசுகிறது. பச்சைகளை விடு என்று துறவு அப்படி ஞானிகள் சொல்லியிருக்கிறார். நோ தைசெல்ஃப் என்று சாக்ரடீஸ் சொன்னார். உன்னையே நீ எண்ணிப்பா என்று வள்ளுவருக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த சாக்ரடீஸ் அவரை சொன்னார். நோ தைசெல்ஃப், உன்னையே நீ எண்ணிப்பா. I think therefore I am என்று சொன்னார். cogito ergo sum என்று டேகார்ட் சொன்னார். டேகார்ட் சொன்னார், I think therefore I am. நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன். சிந்தனையை, தத்துவத்தை அப்படி உலகத்துக்கு பேசுகிறார். கன்ஃபியூஷியஸ் என்கிற ஒரு ஞானி சீனாவில் இருக்கிறார், அறத்தை பேசுகிறார். இன்றைக்கு வரை அந்த சீனாவில் தத்துவம் இருக்கிறது. இப்படி உலகம் முழுக்க எத்தனையோ மதங்கள், தத்துவங்கள், வாழ்வு உண்மைகளை, உயர்ந்த லட்சியங்களை, ஆசையை விடுங்கள் என்று சொல்லி, பற்றுக்களை விடுங்கள் என்று சொல்லி, துன்பத்தை நோக்கி போகாதீர்கள், துன்பத்தை நோக்கி போகாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்க இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் துறவிகள். துறவிகள் அவர்களெல்லாம் அந்த வாழ்க்கையை நமக்கு போதித்து இருக்கிறார். படிநிலை ஒரு ரமணர் இருக்கிறார், இந்த பக்கம் ராகவேந்திரர் இருந்தார், நமக்கு அருகே வள்ளல் அடையாத அடுப்பு சொந்தக்கார். ஒரு 150 ஆண்டுகள் கடந்தும் அவர் ஏற்றிய அடுப்பு இருக்கிறது. அவர் ஏற்றிய அடுப்பு, அந்த நெருப்பு வயிற்றில் எரிகிற பசி நெருப்பை அணைக்கிற நெருப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இங்கே திருவாசகம் முற்றோதல் செய்கிற பெருமக்கள் பலர் இருப்பீர்கள். ஆனால் தன்னுடைய முதல் இரவில் தன் மனைவியின் அருகிலே அமர்ந்து திருவாசகத்தை முற்றோதல் செய்த ஒரே மனிதன் வள்ளல் பெருமான் தான் என்பதை நான் உங்களுக்கு நினைவுட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் போய் கல்யாணம் வழி இல்லாமல் சிறையோகி சொன்னார், வீட்டில் வற்புறுத்தினார்கள், திருமணம் செய்தார். வள்ளல் பெருமான் துறவியவர். அப்ப முதலில் ஏற்பாடு செஞ்சாங்க, அவன் அண்ணன் முதலிகளுக்கு போய் திருவாசகம் முற்றோதல் செய்தார். அந்த அம்மா கம்முன்னு மாட்டேன் யாரால வெளியில் காலையில் வெளியில் இருந்தோட எப்படி போல பெண்கள் கேட்பாங்களா, பெண்கள் எப்படி கேட்பாங்க, தாய்மறை இடைத்தலைவா. அப்போ முதலிரவு எப்படி போனது என்று சொன்னார். அந்த பெண் சொன்னார், நன்றாக திருவாசகம் வாசித்தார் என்று சொன்னார். நன்றாக திருவாசகம் வாசித்தார். ஒரு துறவி வள்ளல். அப்படி வாழ்க்கை இல்லத்துக்குள் போனாலும் என்று தொடாமல் படாமல் போன அந்த மாபெரும் துறவி வள்ளல் பெருமான் இங்கே வாழ்ந்தார். ஜீவகாரண்யம் ஒழுக்க பேசுகிறார். ஜீவகாரண்யம் அவர் சைவத்திலிருந்து பரிணமித்தவர். நம்முடைய தன்னுடைய குருநாதராக திருஞான சம்பந்தரை ஏற்றுக்கொண்டவர். திருஞான சம்பந்தர் எப்படி ஜோதியில் கலந்தாரோ அப்படி அவரும் ஜோதியில் கலக்க வேண்டும் என்று ஜோதியில் கலந்தவர். திருஞான சம்பந்தர் தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டவர். மணிவாசகர் பெருந்தகையை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டவர். திருமூலரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். அதனால்தான் சன்மார்க்கம் என்கிற அந்த சன்மார்க்கம் தான் திருவாசகத்தில் இருக்கிறது, திருமூலரிலே இருக்கிறது. திருவாசகம் முழுக்க சன்மார்க்கம். என்ன சன்மார்க்கம் என்ன சார் என்று சொன்னால், இறைவனே தலைவர், அவன் ஒருத்தன் தான் தலைவர், நாம் எல்லாம் தலைவர்கள் என்கிற அந்த மனோபாவம் தான் சன்மார்க்கம். இதில் பெரும் புரட்சி செய்தார் மணிவாசக பெருமான். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடு என்று இறைவனை கேட்க அவர் திருக்கோவையார் படுத்தாரா. அதுவும் சன்மார்க்கம். அதுல யார் தலைவர் யார் தலைவர், திருவாசகத்திலே யார் சன்மார்க்கத்தில் யார் தலைவர் யார் தலைவர் என்றால்
இறைவன் சிவபெருமான் தலைவன், நாம் எல்லோரும் தலைவர். சங்காரம் அப்படி பாடிய அந்த திருவாசகத்தில் பாடிய திருவாசக பெருமான் திருக்கோவையார்ல பாடுகிறார். திருக்கோவையார் முழுக்க முழுக்க அகப்பாடல். அகப்பாடல் கணவன் மனைவிக்கு உரிய அகப்பாடல் திருக்கோவையார். அது யார் தலைவன் தலைவர் தெரியுங்களா? எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு புரட்சியை நம் செய்ய சமயம் செய்திருக்கிறது தெரியுமா? அது யார் தலைவன் தெரியுமா? மணிவாசகர் தலைவன், சிவபெருமான் தலைவி. அதுதான் திருக்கோவையார். அதான் உள்ள ரகசியம். அதுதான் உள்ள ரகசியம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. திருக்கோவையார் சிவன் தலைவன், மணிவாசகர் தலைவி என்றால் சன்மார்க்கம். புரட்டி போட்டார் திருக்கோவையார்ல. திருக்கோவையார்ல அவர் பேசுகிற பாடல்களின் தத்துவம், நான் தலைவன், நான் நீ பெற்று இறைவனை பெண்ணாக பாடியிருக்கிற திருக்கோவை எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் திருமகள். இவரெல்லாம் அருமையாக பேசியிருக்கிறார். ஏன் மாறனாயிரம் அருமையாக சுட்டிக்காங்க. அது நுட்பம். நம்ம மேம்போக்காக நம்முடைய பேராசிரியர் நம்முடைய ஆசிரியர்கள்னா மேம்போக்காக அந்த வரலாறுகளை சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அது நுட்பம் சொல்ல வேண்டும். அதுதான் லேயான்குடி மாறனாயினார் தினமும் ஒரு அதிகாரிக்கு உணவு படைத்துவிட்டு சாப்பிடுகிற பழக்கம் உள்ளவராக இருந்தார். அன்றைக்கு அதிகாரே வரவில்லை, அடைமழைதான் வந்தது. ஆகவே அதிகாருக்கு உணவு கொடுக்காமல் சாப்பிட மாட்டேன் என்கிற சத்தியத்தை கடைபிடித்து இருவரும் வீட்டில் வரை எதுவும் இல்லை. அதுதான் விஷயம். வறுமை செல்வந்தராக வறுமைக்கு வந்தவர். இரவு படுக்க போயிட்டார். படுத்துட்டாங்க. இறைவன் யோசித்தான். அதான் தாயும் ஆனவன் நாம் சொல்றோம். நம்முடைய அதிகாரி பசியோட படுக்க போயிட்டான்னு சொல்லி இரவு 12 மணிக்கு வந்து கதவை தட்டி சிவனியா சாப்பாடு தயார் செய்து சாப்பிடு. அவர்கள் இவர்களுக்காக இவர்கள் சொல்லியதை போல விதைகள் எல்லாம் தயார் பண்ண சாப்பாடு ரெடி பண்ணாங்க. இறைவன் மறைத்து விட்டான். இது என்ன குற்றம்னா, என் அதிகாரிகள் அந்த சாப்பாட அவங்கதான் சாப்பிட்டாங்க. இவருக்காக சமைக்க வைத்து தன் அதிகாரிக்கு அமுதூட்டியவன். அதுதான் தாயுமான அதிகாரிகள் சாப்பிட வேண்டும் என்று வந்தான். அதாவது ஒரு குடும்பம் பூசலார் சொன்னார். பூசலார் சொன்னார், இறைவன் ஆடம்பரங்களுக்கு மயங்குபவன் அல்ல, எளிமைக்கு மயங்குபவன் என்பதுதான் பூசலார் நாயனாருடைய கருத்து. ஒரு அரசன் பெரும் கற்கோயிலை கட்டினான் காஞ்சிபுரத்துல. அவன் ஒரு நாள் குறித்தான் கும்பாபிஷேகத்துக்கு. இங்கே பூசலார் நாயனார் ஒரு இதயத்துக்குள் கோயில் கட்டினார். அதே டேட்ல அவர் அந்த நாள் குறிச்சார். இறைவன் அவன் கனவுல போய் சொன்னான், நான் இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து நான் வேற இடத்துல கொடுத்துட்டேன், உன் டேட்டை மாற்றி வைத்தார். யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? நம்ம பொதுவாக உயர்ந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரர் வீட்டுக்கு போவாங்க, ஏழை வீட்டுக்கு விட்டுவாங்க. இறைவன் அவன் உயர்ந்தவன், அவன் எளிமையே வெளியானவன், எளியவர்களுக்கு இறங்குபவன். அவன் பணக்காரர் வீட்டு அரசுக்கு போய் சொன்னான், உன் டேட்டை மாற்றி நான் பூசலார் வீட்டுக்கு போறேன் என்று சொன்னான். அவர் நினைத்து விட்டார், நம்மளுடைய யாரும் புதுசா நல்ல கோயிலுக்கா போறேன்னு பூசலாரை தேடி வருகிற போதுதான் தெரிந்தது. அவர் இதயத்துக்கு போய் எழுதியவர் காலில் விழுந்து வணங்கினான். அந்த அரசன் பூசலாரின் கண்களில் கண்ணீர் அறிமுகம் கொண்டு வருது. இறைவனுடைய அந்த தயாபான அந்த தயாபர் இறைவன் எழுதியிருக்கிறார். நம்முடைய தத்துவங்கள், துறவுகள், ஞானங்கள் நமக்கு கொடுக்குது. எல்லாம் நம்முடைய துறவிமார்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நேரங்கள் இருக்கிறால் நம்ம சுருக்கமாக ரெண்டு செய்தி சொல்லி. அப்போ உலகம் முழுக்க இருக்கிற ஞானிகளாக இருந்தாலும் சரி, தத்துவ சிந்தனையாளர்களாக இருந்தாலும் சரி, நம் சைவத்திலே தோன்றிய திருமூலரில் தொடங்கி பட்டினத்தடியில் தொடங்கி இருந்தால் அப்போ பட்டினத்தடியில் இருந்து திருமூலரில் இருந்து எல்லா ஞானிகளும் நமக்கு துறவினுடைய மேன்மைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்போ இவங்க சொல்றாங்க, ஒரு அருமையான நாடகம் நடந்தது. அருமையான நாடகம் என்ன? அக்கமாக நாடகம். நான் அப்படியே பாஞ்சாலி சபதத்தை எண்ணி பார்க்கிறேன். பாஞ்சாலி சபதத்தை எண்ணி பார்க்கிறேன். பாஞ்சாலி சபதத்துல அந்த துச்சாதன் அவருடைய துகிலை மூழ்கினார். மகாபாரதம் பாஞ்சாலி தன் கைகளால் அந்த துணியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பிடித்துக் கொண்டு பரந்தாமா பரந்தாமா என்று அழைத்தார். பரந்தாமன் வரவே ரொம்ப நேரம் அழைக்கிறார். கடைசியில் தளர்ந்து போகிறாள். அந்த பிடித்திருந்த அந்த சேலையை விட்டுவிட்டு 2 கைகளிலும் கூப்பி இறைவனை சரணடைத்து பிறந்தாமா என்றால் அடுத்த நிலம் ஓடி வந்தான். அவனுக்கு வண்ண வண்ணவன் பார்த்து சொல்லுவான், வண்ண வண்ண புதுச்சேலைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவான். அப்போ எப்போ இறைவன் வருகிறான் என்றால், முழுமையாக இறைவனை சரணடைகிற போது இறைவன் வருகிறான் என்று தத்துவங்கள் சொல்லுங்கள். நான் என்னுடைய கவிதையில் எழுதினேன்.
இந்த வண்ண வண்ண புதுச்சேரிகள் எல்லாம் பரந்தாமன் எங்கிருந்து பாஞ்சாலிக்கு கொடுத்தான் என்றால், பரந்தாமன் கோபுரத்திலே கோபியர்களோடு அந்த குளத்திலே விளையாடுகிற போது கோபியர்களுடைய புடவைகளை எல்லாம் திருத்தி வைத்துக் கொள்வானாம். அப்போ அப்படி என்றால் இந்த கோபியனுடைய புடவையெல்லாம் பின்னால் பாஞ்சாலிக்கு உதவும் என்று அவன் முன்பே தெரிவித்திருக்கிறான் என்று என் கவிதையிலே நான் பதிவு செய்கிறேன். இப்படி நாம் பார்க்கிறோம் பாஞ்சாலி. இது பாஞ்சாலி கதை. ஆனால் இந்த கன்னடத்தினுடைய தலைவர், இந்த கன்னட தேசத்திலே இருந்த அக்கமா தேவி பாஞ்சாலிக்கு தன் மீது ஒரு நம்பிக்கை, இறைவன் மீது ஒரு நம்பிக்கை. அப்படி அவர் போராடுகிற அவர் மனம். கடைசியில் அவர் தன் மீது இருக்கிற நம்பிக்கையை தோற்று விடுகிறார். அப்பதான் இறைவன் உள்ளவர், அப்பதான் இறைவன் உள்ளவர். அக்கம்மா தேவிக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை. தன் ஆடையை எடுத்து வீசுகிற போது இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்று முழுமையாக நம்பினார். அதாவது வெற்றி. தன்னுடைய ஒரு பெண் எந்த ஆடையை உடுத்துகிறாளோ, ஒரு பெண் எந்த ஆடையை உடுத்துகிறாளோ அந்த ஆடை இதற்காக உடுத்துகிறாள். அந்த ஆடையை அவள் தலைக்கு வீசுகிற போது தான் நிர்வாணமாக இருக்க போகிறோம் என்கிற பயம் துளி கூட அவளுக்கு இல்லை. அதாவது துன்பம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஞானங்களை துறவுகளை அவள் மனம் இருந்தது. அதுக்காக எடுத்து காட்டிய ராதாவுக்கு ஒரு பாராட்டு. ஐயா மனங்கள் செஞ்சார். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு அடுத்த திருநெல்வேலி இருந்து பிசினஸ் எடுத்து போகலாம். நம்ம தாய்ப்பிக்கு சார் அதில் வாய்ப்பு கொடுக்கலாம் யோசிப்பு. அப்படி இந்த பெருமை நான் ஒரு செய்தி சொல்லி சன்னிதானம் கொடுத்தாங்க. ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பெருமக்களே. அதாவது இந்த துறவு என்பதுதான் துறவு. நான் சொன்ன நெய்கண்டாராக நமக்கு தத்துவங்களை வழங்கி இருக்கக்கூடிய 12 திருமுறைகளை வழங்கி இருக்கிறார்கள். 12 திருமுறைகளை அந்த 12 நான் இங்கே நடுவராக அமர்ந்திருப்பதற்கு காரணம், அந்த 12 திருமுறைகள் 19,000 பாடல்கள். அந்த 19,000 பாடல்களையும் நான் 3 முறை முற்றோதல் செய்திருக்கிறேன் என்பதால் இந்த இறைவன் கருணை இந்த நடுவராக அமர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உமாபதி மெய்கண்டார் தொடங்கி உமாபதி அருணந்தி அப்படி மணிவாசகம் கிடந்தார் என்று இவர்களெல்லாம் திருமுடியார், திருக்கருத்துக்குடியார், சிவஞான போதம் என்ற அந்த தத்துவ நூல்களை, அந்த சாத்திர நூல்கள் 14 நூல்களை நமக்கு கொடுத்தவர்கள் பெரும்பாலும் துறவிகள் என்கிற காரணத்தினால் இந்த துறவிகள் தான் தத்துவங்களை, வாழ்க்கை நெறிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இல்லறம் எப்படிப்பட்டது என்று இவர்கள் விளக்கினார். சரியான விஷயம். இல்லறம் என்றால் கணவன் மனைவி மட்டுமல்ல. அப்பா அம்மா, நான் ஏற்கனவே சொன்னது போல அப்பா அம்மா, அண்ணன் தங்கை, சகோதரன் சகோதரி என்றால் நான் இங்கே 3 சகோதரிகளை சொல்லி நான் திருப்பி சொல்லுவேன். இந்த 3 சகோதரிகள் ஒருவர் இவர்கள் சொன்ன பட்டினத்து அதிரியினுடைய சகோதரி. எல்லாருக்கும் பட்டினத்தடிகள் வரலாறு. அந்த பட்டினத்தடிகளுக்கு ஒரு சகோதரி இல்லறம் பிழையானால் இல்லறத்தினுடைய பலவீனம் என்ன என்று நான் சொல்ல போகிறேன். இவர்கள் அழகாக சொன்னார்கள். இல்லறம் என்பது புகழை விரும்புவது, பெயரை விரும்புவது, இன்ப நாட்டப்படுவது, ஆசையை விரும்புவது. பட்டினத்தடிகள் மிகப்பெரிய செல்வங்கள். எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்தால் அந்த அரசனே அவர்களிடத்தில் தான் செல்வங்களை வாங்குவான், புடவை வாங்குவான், பட்டுப்புடவை வாங்குவான், செல்வம் வாங்குவான். அவ்வளவு பெரிய செல்வம். அந்த செல்வத்தை காதலித்த ஊசியும் வராத காலம் கடவுளுக்கு என்கிற ஞானம் கிடைத்த பிறகு எல்லாவற்றையும் தொடர்ந்துவிட்டு இடையிலே ஒரு கோபம் கட்டிக்கொண்டு, ஒரு ஆடையை கட்டிக்கொண்டு பிச்சாந்தேகி தத்துவமசி என்று சொல்லுகிறார். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறார். நானே கடவுளை என்று கடவுளை உணர்ந்தவர்கள் இருக்கிறார். தத்துவம் பேசுகிறது. அகம் பிரம்மாஸ்மி என்கிறார். தத்துவமசி என்கிற உயர்ந்த தத்துவத்தை தான் அந்த நம்முடைய மலையாள தேசத்துல ஐயப்பன் கோயிலுடைய முறையினால மேலே எழுதி போட்டுவான். தத்துவமசி, நானே கடவுளாக கடவுளை உணர்கிறேன். கன்னடத்திலே நம்முடைய அக்கமாதனுக்கு முன்னோடியாக பசவனர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தத்துவ நாயகர் அவர். குழந்தைகளுக்கு அந்த காலத்துல பசவனர் குழந்தைகள் திருமணத்தை தடை செய்தார். விதவை திருமணத்தை ஆதரித்தார். சாதுவத வேதங்களை இருக்கக்கூடாது என்று சமூக நீதி பேசிய உயர்ந்த தத்துவ ஞானி துறவி பசவனர். அவ்வளவு பெரிய துறவுகளை நமக்கு போதித்தவர்கள் இருந்திருக்கிறார். வருவோம். அப்படி பட்டினத்தடிகள் தன் வாழ்க்கையை துறந்து எல்லாத்தையும் வீசிட்டு ஒரு கையிலே ஓட்டை ஏற்றி வீடாக பிச்சை எடுக்கிறார். வீடாக பிச்சை எடுக்கிற போது
இருக்கிற வீடு அவருடைய அவங்க அக்காவுக்கு ஒரு சகோதரி. அந்த சகோதரி கேட்டால் எவ்வளவு பெரிய செல்வந்த நம்முடைய தம்பி இப்படி ஒரு பிச்சைக்காரனாக மாறினார். ஊர் என்று சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க. நம்ம இல்லறத்தாருடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், உறவினர்கள் என்ன சொல்லுவான், இதுக்கு மாறிடுச்சே இவன் வாழாமலே போயிடுவான். இதுதான் இல்லறத்துக்காரனுடைய மிகப்பெரிய பலன். அவன் வாழ்க்கையை வாழவே மாட்டான். அவனுக்கு பிடிச்ச சாப்பிட்டான். நல்லா கேட்க 4 பேர் வச்சிருக்கேன். அவனுக்கு பிடிச்ச சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிச்ச ஆடையை ஊட்ட மாட்டான், அவனுக்கு பிடிச்ச வீட்டில் வாழ மாட்டான். அவன் உறவினரை எப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கும். அவன் உறவினர் என்ன புடவை இருக்குதோ அந்த புடவை இருக்கணும். இப்படி அடுத்தவர்களுக்காக வாழ்வே அழித்தவர்கள் இந்த இல்லறத்தின் மிகப்பெரிய பலன். பட்டணத்தில் சகோதரி இருந்தால் என் தம்பி எவ்வளவு பெரிய செல்வங்களாக இருந்தான், இப்படி பிச்சைக்காரனாக இருக்கிறான். என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை கேலி பேசுகிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை கேலி பேசுகிறார்கள் என்று அவர் ஒரு காரியம் செய்தார். தன் வீட்டில் பிச்சைக்காக வந்து நின்ற தன் தம்பிக்கு அப்பம் கொடுத்தார். அந்த அப்பத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த அப்பத்தை அவர் அன்பு கலந்திருக்கிறார். ஆனால் இந்த அப்பத்தை விஷம் கலந்து இல்லறத்துடைய மிகப்பெரிய வழி. இல்லற ஆசை, பெயர், புகழ், பணம், மதிப்பு, அந்தஸ்துங்கிற கீழ்த்தரமான விஷயங்களுடைய வெளிப்பாடு தன் சொந்த சகோதரனுக்கு கூட விஷம் வைக்க துணிந்த ஒரு சகோதரி பட்டினத்தடிகள். நான் அந்த அப்பத்தை வாங்கி பார்த்தாரு. அப்பத்திற்கு உள்ளே விஷயம் தன்னப்பம் தன்னை சொல்லுது, ஓட்டப்படும் வீட்டை சொல்லிட்டு வீட்டுக்கு கிடப்பட்டார். அந்த வீடு வெளியா இருந்துச்சு. அந்த அம்மா தப்பை வந்து இல்லறத்தினுடைய கலைக்கு இல்லறத்தினுடைய கலைஞன் பட்டினத்தடி சகோதரி. இன்னொரு சகோதரி, 2வது சகோதரி சொல்கிறேன். அந்த சகோதரி நம்முடைய எல்லா புகழும் திருப்புகளும் எல்லாம் இந்த அனுபூதி இந்த அலங்காரத்தை என்று 14,000 பாடல்களுக்கு மேல் கொடுத்த நம்முடைய அன்னதிரிநாதனுடைய முன்னாள் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? காமத்துக்காகவே வாழ்ந்த, காமத்திலே திளைத்த ஒருவர் தான் அன்னதிரிநாதன். காமத்திலே திளைத்தார். சரி, வயசு கோளாறு கல்யாணம் முடிச்சு நம்ம செய்கிற இன்னொரு பொறுப்பற்றவர்களை, பொறுக்கிகளை, தரித்திரர்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுவான்னு சொல்லி வச்சாங்க நம்ம முன்னோர்கள். எவ்வளவு மனத்தனமான விஷயம்! ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் போட்டிருக்கிறார். இல்ல கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுவாங்க என்ன இல்ல அருணகிரியாருக்கு கல்யாணம் செய்திருந்தால் அவருடைய சகோதரி அவருக்கு அக்கா தன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுவாங்க. கல்யாணம் அவன் எங்க இருக்கிறான்? கல்யாணம் அவருக்கு தீராத நோய் இருந்தது. அவர் மனைவி என்னை தீண்டாலே தள்ளி வைத்தார். இவர் அந்த காமம் தான். இந்த காமம் கொஞ்சம் இல்லறத்தினுடைய மிக நுட்பமான தேவி. இந்த நூல் தான் உங்களை ஒழுக்கத்தின் மேன்மையாகவும் ஒழுக்கத்தின் கீழ் எப்ப செல்லுகிறதோ அப்படியே எல்லா ஒழுக்கமும் ஒழிந்து போனது என்றுதான் சொல்லுவோம். இல்லறத்தினுடைய எல்லா தர்மங்களையும் ஒழித்து செய்வோம். அது பேசமான நேரம் இல்லை. அப்போ அவருக்கு காமத்தை அடக்க முடியவில்லை. போனார். தீராத நோய் வந்தது. தன்னுடைய மனைவியை தெரிவித்தார். அந்த சகோதரி சொன்னார், அந்த சகோதரி அண்ணனுடைய அக்கா அந்த சகோதரி சொன்னார், உன் காம இச்சை என்னை வேண்டுமானால் எடுத்து கொள்ளுச்சு. அந்த வார்த்தை அவர் சொன்னார். அந்த வார்த்தை அவர் சொன்னார். அப்படியே வாழ்க்கையிலே விட்டு நடந்து போனார். இதே ஒரு சிறை நோக்கி வந்தார். முருகனை சரணர் என்று சொன்னார். அருணகிரியினுடைய இந்த உயரமான மலையில் போய் வாழ்க்கையை விட்டு விட போனார். அங்கே முருகன் அதை பிடித்தான். சரவணபவ என்று எழுதினான். உன் வாழ்க்கை முடிந்து, பழைய வாழ்க்கை முடிந்து போனது. உனக்கு புதிய பிறகு தந்தை முத்தை என்கிற அருமையான பாடல்கள் தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையின் 2ஆம் பகுதிக்கு அவரை பயணப்பட இல்லறத்திலிருந்து ஒடுக்கமற்ற இல்லறத்திலிருந்து அதிகப்படியான காம இச்சையில் அவரை நகர்த்தி துறவரத்துக்கு உயர்த்திவிட்ட அந்த சகோதரி அருணகிரிநாதனுடைய சகோதரி. 2 3வது சகோதரி
நம்முடைய அப்பர் பெருமானுடைய சகோதரி பிறகு வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் என்னதான் சார் பண்ணுவாங்க. அந்த திலகவதியாருக்கு திருமணம் என்னை கேட்டால் 63 அடியார்களிலே மங்கையர்க்கரசி மட்டுமல்ல, மங்கையர்க்கரசி என்பது ஒரு மகத்தான அரசு. ஒரு கணவன் தவறுமான பாதையில் போனால் மனைவி அதை திருத்த முற்படுவாள் என்கிற அந்த இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நம்முடைய மங்கையர்க்கரசி. அவர்கள் கைத்தட்டல். கணவன் சமண சமயத்தில் இருக்கிறான், பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அவனை மாற்றி காப்பதற்கு திருஞான சம்பந்தர் வரவழைச்சு மாற்றி காட்டி மதம் மாற்றத்தை தடை செய்து தாய் மதமான சைவ மதத்திற்கு அந்த ஊரையே மதுரை நகரையே திருப்பிய ஒற்றை பெண்மணி நம்முடைய மங்கையர்க்கரசி. அப்போ கணவன் தவறு செய்ய பாதையில் போனால் மனைவி திருத்துவார் என்பதற்கு எடுத்துக்காட்ட மங்கையர்க்கரசி. என்னை கேட்டால் மங்கையர்க்கரசி மட்டுமல்ல, ஒரு காரைக்கால் அம்மையார் இல்லறத்துல மனைவி அறிவாளியாக இருந்தா எல்லா கணவனும் ஏற்றுக்க மாட்டான். பிரச்சனை கணவன் பெரிய அறிவாளியாக இருந்தால் மனைவி ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப பிரச்சனை. அப்போ தன்னுடைய மனைவி இறையாற்றல் பெற்றவராக இருந்தால் என்கிற காரணத்தினால் புனிதவதி என்று சொல்லக்கூடிய இந்த காரைக்கால் அம்மையாரோடு அவருடைய இந்த இறையாற்றல், உங்களுக்கு அந்த கதைலாம் தெரியும், நான் அந்த கதைக்கு போல இறைவன்கிட்ட கேட்டு அவர் மாங்கனி கொடுக்கணும், மார்க்கெட் வச்சு ரொம்ப டமால் கொடுக்குறாரு, இன்னொரு மாங்கனி கொடுக்குறாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஞானத்தில் இருந்திருக்கிறார் அந்த பெண். அந்த உண்மை அந்த கணவனுக்கு தெரிந்த போது இந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல, தெய்வ பெண்மணி. இவர்கள் நம்ம குடும்பத்தோட இவரோட நடத்த ஓட்டான், சொல்லாமல் ஓட்டான். போன வருஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணான், குழந்தை பிறந்தது, பேரை வச்சான். இவன் காத்திருந்தார், கணவனுக்காக தேடினார், கண்டுபிடித்தார். கண்டுபிடிச்சோன்ன இவனை பார்த்தோன்னா தன்னுடைய மனைவி குழந்தையோடு ஓய்வு காலில் கொடுத்தான். உன்னோட காலத்தோட விட்டுட்டாயே போன எந்த கணவனுக்காக இந்த உடல் இருக்கிறது என்று நினைத்தாலோ, இளமை இருக்கிறது என்று நினைத்தாலோ, அந்த உடல் இளமையும் இனி தேவைப்படக்கூடாது. எந்த ஒரு ஆணும் என்னுடைய உடலை இனி பார்க்கக்கூடாது அந்த இச்சையார் என்று சொல்லி பேரிகோம் கேட்டார். பேரிகோம் கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போனார் காரைக்காலமே. எல்லாருடைய நுட்பம். ஆக ஒரு கணவன் மனைவி இல்லத்தில் ஒரு சிக்கல், தன்னை விட அறிவாளியாக இருந்தால் அதை ஏற்றதாக முடிவெடுக்கிற பிரச்சனை. இதை காரைக்காலமாக நான் திலகவதியுடன் வருகிறேன். இப்படி ஒரு 3 பெண்களை மட்டும்தான் 63 அடியார்களிலே வைத்திருக்கிறோம். ஆனால் என்னை கேட்டால் திலகவதியும் கூட அந்த 63 அடியார்களிலே வரக்கூடிய அடியார் தான் என்று நான் சொல்லுவேன். அப்படி ஒரு உயர்ந்த அடியார் அவருக்கு திருமண நிச்சயம் செய்யப்படுறாங்க. நிச்சயத்தை அவருக்கு அவர் இறந்துகிறார். அந்த அதிர்ச்சி செய்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா இறந்துடுவாங்க. வீட்டில் நிச்சயம் திலகவதி தம்பி என்ன பண்ணுவாங்க,